என் தம்பிய வளைச்சு போட்டு என் வீட்டுக்கு எஜமானியாக திட்டம் போட்டிருக்க. இனி ஒரு நிமிஷம் நீ முன்னாடி நிக்க கூடாது. போடி இங்கிருந்து. போங்கறல்ல. என் வீட்டு பக்கம் கூட வந்துடாத. நான் மனுஷியா இருக்கும்போது இங்க இருந்து போயிடு. போ. அக்கா, அஞ்சலி திட்டாதக்கா. சத்தியமா சொல்ற, தப்புலாம் ஏன் மேலதான்க்கா. நிறுத்துறா. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். இப்ப நீ அவளை இங்க இருந்து துரத்தி விட்டுட்டு மீனாட்சி கழுத்துல தாலியை கட்டுற. நான் சொன்னதை செய்ய போறியா இல்லையா? முத்துப்பாண்டி, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? மீனாட்சி கழுத்துல தாலி கட்டுப்பா. பாவம்பா மீனாட்சி, தாய் தகப்ப இல்லாத பிள்ளை. அதுக்கு நீதாப்பா கை கொடுக்கணும். கட்டிக்கப்பா. இப்படி ஒரு பொறுப்பான புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்பா. கல்யாணம் பண்ணிக்கப்பா. என்னப்பா இப்படி பண்ற? கல்யாணம் பண்ணிக்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அக்கா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்க்கா. தயவு செஞ்சு என் மனசை புரிஞ்சுக்கோக்கா. நான் அஞ்சலி தான்க்கா விரும்புறேன். நான் அவளைதான்க்கா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களை சேர்த்து வைக்கா. முத்துப்பாண்டி, நீ மீனாட்சிய கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல அஞ்சலி, நீ அப்படி சொல்லாத. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன உனக்கு பிடிக்கலையா மாமா? உனக்கு அவளைதான் பிடிச்சிருக்கா? என்ன பிடிக்கலையா? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? மீனாட்சி, இப்படிலாம் பேசாத. நான் என்னைக்குமே அந்த மாதிரிலாம் உன்னை யோசிச்சதே இல்ல. நான் உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. எனக்கு கல்யாணம் வேலை கருமாதி பண்ணா போதும்.